सुर में गाना सीखिए पाधानीसा ऐप के साथ। AI पावर्ड पर्सनल म्यूजिक टीचर फ्रॉम सारेगामा। यावा पहाट वारा असाच यावा पहाट वारा जसा वितळतो आरस पाणी सूर मुलायम आरस पाणी सूर मुलायम असाच निखळत यावा असाच यावा पहाट वारा अस्मानाला असा चढावा कैफ सातरंगाचा अस्मानाला असा चढावा कैफ सातरंगाचा मावळतीला चंद्र झुकावा मावळतीला चंद्र झुकावा जरा फिकट अंगाचा हळव्या पानातून मोहरत हळव्या पानातून मोहरत मोहक गंध फुलावा असाच यावा पहाट वारा भरून यावा कंठ खगांचा भरून यावा कंठ खगांचा आणि फुटावे गाणे हो भरून यावा कंठ खगांचा आणि फुटावे गाणे भावी मन कुणी कोकिळा भावी मन कुणी कोकिळा त्यांच्या मधुर स्वराने ओंकारातून असा ओघळत ओंकारातून असा ओघळत शब्द प्रीतीचा यावा असाच यावा पहाट वारा प्रशांततेवर कुणी स्मिताची रेघ अशी रेखावी प्रशांततेवर कुणी स्मिताची रेघ अशी रेखावी मिशीतले क्षण दिसीत टिपण्या मिशीतले क्षण दिसीत टिपण्या तू मज जवळ असावी लाज लागुनी असा फुलोरा लाज लागुनी असा फुलोरा
लहरावा असाच यावा पहाटवारा. झुळझुळणाऱ्या निर्झरिणींची चरणगती तू घ्यावी. झुळझुळणाऱ्या निर्झरिणींची चरणगती तू घ्यावी. मला पाहण्या तुझी लोचने, मला पाहण्या तुझी लोचने अशीच झुरत असावी. तव अधरातील मरंद माझ्या, तव अधरातील मरंद माझ्या ओठावर उतरावा. असाच यावा पहाटवारा जसा वितळतो असाच यावा पहाटवारा. அரசனை காணாமல் இருப்போமோ, நமராயுளை வீணாக கழிப்போமோ. பரம்பரை ஞானத்தை படிப்போமோ, யுதர் பாட அனுபவங்களை ஒழிப்போமோ. யுத அரசனை காணாமல் இருப்போமோ, நமராயுளை வீணாக கழிப்போமோ. யாக்கோபிலோர் வெள்ளி உதிக்கும் என்றே, இஸ்ரேல் ராஜ செங்கோலங்கும் கதிக்கும் என்றே. ஆக்கம் இழந்து மறுவா குறைத்த பாலம் தீர்க்கன் மொழி பொய்யாத பாக்கியமே. யுத அரசனை காணாமல் இருப்போமோ, நமராயுளை வீணாக கழிப்போமோ. சோமய தாரகை தோன்றுது பார், மேற்கு திசை வழி காட்டி முன் செல்லது பார். பூசனை காண நம் கொடைகள் கொண்டே, அவர் பொன்னடி வணங்குவும் நடவும் என்றே. யுத அரசனை காணாமல் இருப்போமோ, நமராயுளை வீணாக கழிப்போமோ. அலங்கார மண்ணை ஒன்று தோணுது பார், அதன் அழகும் மனமும் கண்ணும் கவர்ந்தது பார். இளவர சங்கிருக்கும் நிச்சயம் பார், நாம் எடுத்த கரும் சித்தியாகிடும் பார். யுத அரசனை காணாமல் இருப்போமோ, நமராயுளை வீணாக கழிப்போமோ. அரண்மனையில் அவரை காணோமே, அதை அகன்று தன் மார்க்கமாய் திரும்புவோமே. மறைந்த ஊடு அதோ திரும்பினது, வெத்தம் வாசலில் நம்மை கொண்டு சேர்க்குது பார். யுத அரசனை காணாமல் இருப்போமோ, நமராயுளை வீணாக கழிப்போமோ. नीलातुङ्गस्तनगिरितटे सुप्तम्
उद्बोध्य कृष्णम् पारार्थ्यं स्वं श्रुतिशतः शिरःसिद्धमध्यापयन्ति स्वोच्छिष्टायां स्रजिनिगलितं या बलात्कृत्य भुङ्क्ते गोदा तस्यै नम इदमिदं भूय एवास्तु भूयः। श्रीविष्णुचित्तकुलनन्दन कल्पवल्ली श्रीरङ्गराज हरिचन्दन योगदृश्या साक्षात् क्षमा करुणया कमलामिवान्या गोदा अनन्य शरणः शरणमहं प्रपद्ये। அல்நவையற் புதுவை ஆழ்ந்தாள் அரங்கற்கு பல்லு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லு சூடிக் கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய் நாடி நீ வேங்கடவர்க்கு எல்லை விதியல்ற இம்மாற்றம் நாம் கடவா வள்ளமே நல்கு. பக்தி பெருங்கடலில் ஆழ்ந்தவர்களும் நம்மை ஆழ்விப்பவர்களுமாகிய ஆழ்வார்களின் வரிசையில் 8வதாக திகழ்பவர் கிருஷ்ணசித்தர் எனப்படும் பெரியாழ்வார். அவரது திருமகளாரே ஆண்டாள் என்று போற்றப்படும் கோதை நாச்சியார் ஆவார். அல்லினாள் தாமரை மேல் ஆரணங்கின் இன்துணைவி மல்லி நாடாண்ட மடமையில் ஆயர் குலவேந்தன் ஆகத்தாள் தென்புதுவை வேயற் பயந்த விளக்கு சூடிக் கொடுத்த சுடற்கொடி திருப்பாவை பாடிய செல்வி பட்டர்பிரான் புதல்வி அன்னவயற் புதுவை ஆண்டாள் ஒளிகொண்ட புத்தூர் உரைகோதை திருப்பாவை என்ன திருந்தியற் பாத்தந்த திருப்பாவை மாலைப்பரவும் எதிராஜனுக்கு இளைய பெண் மான்மிக்க மரகதப்பெண் வடிவொப்பிலாத பெண் வண்டமிழ் பாடவலபெண் வெள்ளிப்புத்தூர்க்கு முத்தான பெண் முக்திக்கு வித்தான பெண் பெண்டிர்கட்கு அரசான தெய்வங்கள் நாயகம் பேரருட்கோதை சுருதி வண்டமிழ் பாடவல்ல பொற்கோதை என்று இப்படி பற்பல சான்றோர்களால் புகழ்ந்து பாடி போற்றப் பெற்ற பெருமை படைத்த ஓர் பெண்ணை பெற்றதால் நம் நாடே மேன்மையுற்றது என கூறலாம். தமிழ் புலமையும் சிறந்த அறிவும் கவிப்புனையும் திறனும் மாத்திரம் ஆண்டாள் எனும் இம்மாதரசியை மேன்மைப்படுத்தவில்லை. தூய பக்தி தன்னையே கரைத்துக் கொள்ளும் காதலில் கனிந்து நின்ற பெருமை இது. உலகத்தில் காண முடியாத உலகத்தவர்க்கென்று வாழாத உடல் உணர்விற்கு அப்பாற்பட்ட இறை உணர்வினால் உந்தப்பட்ட பக்தி காதல் எனும் பெருவெள்ளமே கோதை எனும் வடிவாகி வந்ததோ என்று நாம் வியப்படையும்படி அமைந்த வாழ்க்கைச் சரிதம் இது. கோதை நாச்சியாரின் அவதார காரணத்தை குரு பரம்பரா பிரபாவமும் திவ்யசூரி சரித்தமும் விவரிக்கின்றன. ஒரு சமயம் பூதேவி பகவானை நோக்கி, எம்பெருமானே, உலக மக்களில் எவரிடம் உமக்கு சிறப்பான அன்பு ஏற்படும் என்று வினவ, பகவான் ஸ்தவேன மால்யேன ச ஏர்ச்சயந்தி மா ததாமி தேப்யஸ்து அவிநாஷி சம்பதஹ பிரசூனதானாம் ஃபலதோஸ்மி சூரிபிஹ தவாத்ருஷாம் ஸ்துல்யகுணாம்ச்ச காரயே தவாத்ருஷாம் ஸ்துல்யகுணாம்ச்ச காரயே. பக்தியுடன் பாமாலையும் பூமாலையும் சூடி பணிபுரியும் அன்பரிடம் நமக்கு சிறப்பான அன்புண்டு என்று பதிலுரைத்தார் பகவான். இவ்வாச்சகம் கேட்ட நிலமகள் தானும் பகவான் உகக்கும் நற்பணி புரிய விரும்பி மண்ணுலகில் தான் அவதரிக்க ஏற்ற இடமாக பாண்டிய நாட்டில் உள்ள ஸ்ரீவில்லிபுத்தூரை தேர்ந்தெடுத்தாள். வல்லபதேவன் எனும் பாண்டியனுக்கு ஸ்ரீமன் நாராயணனின் பரத்துவத்தை உணர்த்திய ஓதாது உணர்ந்த உத்தமரும் பெருமாளுக்கே பல்லாண்டு பாடி காப்பு செய்த பெரியவரும் நாள்தோறும் பகவானுக்கு பூமாலையும் பாமாலையும் சாத்தி வழிபட்டவரும் வாத்சல்ய பாவத்தில் ஸ்ரீகிருஷ்ணனை ஆராதித்தவருமான பெரியாழ்வார்
பூமி பிராட்டியின் தந்தையாகும் பேற்றினை பெற்றார். ஸ்ரீதேவியின் அவதாரமான சீதாதேவி ஜனகருக்கு கிடைத்தது போல பூதேவியின் அவதாரமான கோதாதேவியும் அயோனிஜையாக எந்த பெண்ணின் கருவிலும் தோன்றாமல் பூமியிலிருந்து தன்னிச்சையாக உதித்தாள். கலியுகம் நலவருஷம் ஆடி மாதம் சுக்லபக்ஷம் சதுர்தசி செவ்வாய்க்கிழமை பூர நட்சத்திரம் கூடிய நன்னாளில் பெரியாழ்வார் தனது நந்தவனத்தில் துளசிப்பாத்தியில் ஒரு பெண்மகவை கண்டார். குழந்தையை கையிலெடுத்து வியந்த விஷ்ணு சித்தர் வட்டபத்திரசாயியின் கட்டளைப்படி அவளை தன் மகளாகவே வளர்க்கலானார். கோதை என்று அக்குழந்தைக்கு அவர் பெயரிட்டார். இசைமங்கலம், சொல்மங்கலம், பொருள் மங்கலத்துடன் மக்களின் மனத்தை மகிழ்விக்கும் நறுமணமலர் செண்டு போல பொலிவுடைய பாசுரங்களை பாடவல்ல நாச்சியாருக்கு கோதை என்ற பெயர் முற்றிலும் பொருந்தும். கோதை என்ற சொல்லுக்கு பூமாலை, கூந்தல், முத்தாரம், பெண் என்று பல பொருள் உண்டு. இப்பெயருக்கு ஏற்ப பிராட்டியார் பகவானுக்கு கந்தம் பொலியும் பூமாலையை சூடிக் கொடுத்தாள், சந்தம் பொலியும் பாமாலையை பாடிக் கொடுத்தாள். வடமொழியில் கோதா என்றால் வாக்கை தருபவள் என்று அர்த்தம். தன் வாக்கை பெருமாளுக்கு தந்தவள். செம்மையுடைய திருவரங்கச் செல்வனாரின் மெய்மை பெருவார்த்தையை கேட்டவள். தன் பாடலால் ஜீவனின் பாரதந்திரத்தை பகவானுக்கே சொல்லி உணர்த்தியவள். அமுதம் போன்ற வாக்கினை உரைத்தவள். தனக்கும் நல்வாக்கினை தர வேண்டும் என்று கோதாஸ்துதியில் பிரார்த்திக்கின்றார் ஸ்ரீ நிகமாந்த மகாதேசிகன். துல்யா த்வதீய மணிநூபுர சிஞ்சிதானாம் கோதே த்வமேவ ஜனனி த்வதபிஷ்ட வார்ஹா வாசம் பிரசன்ன மதுரா மம சம்விதேஹி. சிறுவயதிலிருந்தே கோதையிடத்து கிருஷ்ண பிரேமை மிகுந்திருந்தது. வீட்டு வாயிலில் இடும் கோலமும் கூட பகவானை நினைவூட்டக்கூடிய சங்கும் சக்கரமும் தண்டும் வாளும் வில்லுமாகத்தான் இருக்க வேண்டும் என்பாளாம். செய்யநூலின் சிற்றாடை செப்பன் உடுத்த தெரியாத அந்த சிறு பிராயத்திலேயே சித்தம் சிறீதரன் பால் சென்று விட்டது. பார்ப்பல் விழுந்து முளைக்காத இளம் பிராயத்திலேயே கேசவனின் அருங்குணங்களில் தன் மனத்தை பறிகொடுத்து அவனது லீலா வினோதங்களில் ஈடுபட்டார் நாச்சியார். பெரியாழ்வாரின் பாசுரத்தில் இந்த பாலபருவத்து கோதையை படம் பிடித்து காட்டும் பல பாடல்களை காண்கிறோம். காயோடு கனியுண்டு 5 தீயோடு நின்று தவம் செய்யும் தபஸ்விகளுக்கும் ஏற்படாத துணிவு சிறு குழந்தையாயிருந்த ஆண்டாளுக்கு ஏற்பட்டு விட்டது. மானிடவர்க்கு தன்னை மனம் செய்து தர கருதினால் வாழ மறுக்கும் வேகமும் தெய்வக்காதல் வெறியும் அவள் உள்ளத்தில் வேர்பிடித்து வளர்ந்து பெரும் மரமாக விரிய தலைப்படுகிறது. கோதையே தன்னுடைய திட சங்கல்பத்தை பாடலில் விளக்குவாள். வானிடை வாழும் வானவர்க்கு மறையவர் வேள்வியில் வகுத்த அவி கானிடை திரிவது ஓர் நரி புகுந்து கடப்பதும் மோப்பதும் செய்வது ஒப்ப ஊனிடை ஆழி சங்கு உத்தமர்க்கு என்று உள் நிக்கழுந்த எல் தடமுலைகள் மானிடவர்க்கு என்று பேச்சுப்படில் வாகிலேல் கண்டாய் மன்மதனே. இப்படி உறுதியான பக்தி கொண்ட பாலகியான கோதை 108 திவ்ய தேசங்களில் எழுந்தருளியிருக்கும் பெருமானின் பெருமகளை கேட்டாள். அவளுக்கு அரங்கநாதனிடம் தனித்த ஈடுபாடு ஏற்பட்டது. அழகிய மணவாளப் பெருமானின் அழகில் அவள் தன்னையே இழந்து பாடுவாள். எழிலுடைய அம்மனையீர் என்னரங்கத்து இல்லமுதல் குழல் அழகர் வாயழகர் கண்ணழகர் கொப்பூழில் எழு கமலப்பூ அழகர் எம்மானார் என்னுடைய கடல் வளையை தாமும் கடல் வளையே ஆக்கினரே
கழல் வளையே ஆக்கினரே. தாய்மார்களே, நீங்கள் அழகுடையவர்கள் தாம். ஆனால் என் அரங்கனின் அழகோ பிராகிருதமான அழகல்ல. அப்ராகிருதமான அவனது சௌந்தரியத்தை எப்படி வர்ணிப்பது? அவன் அங்கங்களில் அழகில்லாத பகுதி எது? அவனது கூந்தல் அழகானது, வாய் அழகானது, கண்ணோ மிக மிக அழகானது. அவனே அழகு எனும் அமுதானவன். அத்தகையவனை எண்ணி எண்ணி அந்த ஏக்கத்தில் நான் மெலிந்து போனேனே. எனது கழல் வளைகள் இப்போது கழலும் வளைகள் ஆய்விட்டன. இப்படி பேசும் கோதையின் பேச்சில்தான் எத்தனை பக்தி செறிவு! ஒரு நாள் பெரியாழ்வார் வட்டபத்திரசாயிக்கு என தொடுத்து வைத்த மாலையை தான் சூடி, இம்மாலைகள் பகவானுக்கு ஏற்புடையவை தானா, நான் அவருக்கு தகுந்த நாயகிதானா என்று தன் வீட்டு கிணற்றில் விழும் தன் பிரதிபிம்பத்தை பார்த்து ஒப்பிட்டுக் கொண்டிருந்தாள் கோதை. அது சமயம் அங்கு வந்த பெரியாழ்வார் இச்செயலைக் கண்டு பதறி சினந்து, பகவானுக்கு என வைத்துள்ளதை அற்ப மானுடர்கள் முன்னர் அனுபவித்தல் ஆகாது, பகவானுக்கு அர்ப்பணித்த பின்னர் பிரசாதத்தையே ஏற்க வேண்டும் என்று கோதையை கோபித்தார். மீண்டும் புதிய மலர்கள் கொய்து மாலைகள் தொடுத்து அர்ப்பணித்தார் வட்டபத்திரசாயிக்கு. அன்றிரவு ஆழ்வார் கனவில் எம்பெருமான் தோன்றி, கோதை சூடிய மாலைகளே எனக்கு உகப்பு தருவன. அவளது பக்தி எனும் மனம் கூட்டப்பட்ட அவள் சூடிய மாலைகளையே இனி நமக்கு சாத்துக. கோதையை உம்முடைய புதல்வி என கருதி அபிமானித்திருக்கிறீர். அவள் யார் தெரியுமா? எம்மிடத்தில் பாங்காய் இனிதமரும் பூமடந்தை, உம்மிடத்தில் புத்திரியாய் உத்பவித்தாள். எமக்கு பாமாலையும் பூமாலையும் கொடுக்கவே பூமகள் கோதையாக பூமியில் தோன்றியுள்ளார் என்றார் பகவான். கோயில் அர்ச்சகருக்கும் இனிமேல் கோதை சூடிய மாலையைத்தான் தனக்கு சூட்ட வேண்டும் என்று பகவான் கனவில் கட்டளையிட்டார். சர்வகந்த சர்வரசகா என வேதங்களே வணங்கும் சர்வேஸ்வரன் ஆசைப்பட்டு அவள் சூடிய மாலையை கேட்டான் என்றால் கோதையின் பக்தியின் உன்னத நிலையை வர்ணிக்க வார்த்தைகள் ஏது? இறைவனுடைய பெருமையைக் காட்டிலும் அவனது அருளே அற்புதமானது என்பதை இந்நிகழ்ச்சியாலும் உலகம் அறியலாயிற்று. காதலனுக்கு உரிய மாலை காதலிக்கும் உரியதுதானே என்ற உணர்வினால்தான் கோதை முதலில் அம்மாலையை தான் சூடத் துணிந்தாள் போலும். இந்நிகழ்ச்சியை நினைந்து உய்யக்கொண்டார். சூடிக் கொடுத்த சுடற்கொடியே என்று கோதையை போற்றினார். தன் மகளின் பக்தியின் சிறப்பை கண்கூடாக கண்ட பெரியாழ்வார், இவள் பக்தியினால் பகவானையே ஆண்டாள், உபய விபூதிக்கும் ஆண்டாள், அடியார்களை ஆண்டாள், உலகனத்தையும் ஆண்டாள் என்று வியந்து கூறியதால் அன்று முதல் கோதையின் திருநாமம் ஆண்டாள் என்றே ஆயிற்று. இறைவனைத்தன் அழகாலும் அன்பாலும் ஆண்டு அடியார்களைத்தன் அருளாலே ஆளும் இவளுக்குத்தான் ஆண்டாள் எனும் பெயர் முற்றிலும் தகும். இந்நிகழ்ச்சிக்கு பின் கோதை நாச்சியார் நாராயணன் பால் கொண்ட பேரன்பு நாளுக்கு நாள் முதிரத் தலைப்பட்டது. மாதுரிய பாவம் அல்லது நாயகி பாவம் எனும் நிலையில் அவள் மனம் சதா காலம் சஞ்சரிக்கலாயிற்று. இந்நிலையை பெரியோர்கள் ஞானத்தில் தன் பேச்சு, பிரேமத்தில் பெண் பேச்சு என்று கூறுவர். நம்மாழ்வார், திருமங்கையாழ்வார் முதலிய ஆழ்வார்களும் அப்பர் ஞானசம்பந்தர் முதலிய நாயன்மார்களும் இந்நிலையில் பாடியுள்ளனர். நாயகி பாவத்தில் பக்தர்களின் பிரேமை வெளிப்பட்ட போதிலும் அவர்கள் அடிமனத்தில் உள்ள ஆண் தன்மையின் காரணத்தால் தன்னிலமில்லாது கல்பிதங்களாகவே அவைகள் அமைந்துள்ளன. ஆனால் ஆண்டாளுக்கோ அவளது காதலும் பக்தியும் ஒன்றி நின்று பள்ளமடையில் தேன் பாய்வது போல் சுயமாகவே சுவையுடையதாய் அமைந்துள்ளது. மற்றவருக்கு பக்தி சிங்காரமாக மாற ஆண்டாளிடத்து சிங்காரமே பக்தியாக மாறியது. சிறு குழந்தைகள் விளையாட்டுகளில் கூட ஸ்ரீகிருஷ்ண பக்தியை இணைத்தே விளையாடினாள் கோதை. இதற்குரிய அகச்சான்றுகளை நாம் நாச்சியார் திருமொழியில் பார்க்கிறோம். தன் தோழிகளுடன் மணல் வீடு கட்டி விளையாடுகிறாள் கோதை. ஆனால் அவர்கள் கட்டிய அழகு வீட்டை கண்ணன் தன் கால்களால் தகர்த்து போட்டு விட்டான். ஆனால் இது என்ன மாயம்? சிற்றிலை சிதைத்தவனின் சிரித்த முகம் கண்ட இவளுக்கு சீற்றம் உண்டாகவில்லை, மையல் மயக்கம் உண்டாகின்றது. பெய்யும் மாமுகில் வண்ணா உள்தல் பேச்சும் செய்கையும் எங்களை மையல் ஏற்றி மயக்க உன்முகம் மாய மந்திரம் தான் கொலோ என்று கேட்கிறாள். சிற்றிலோடு எங்கள் சிந்தையும் சிதைக்க கடவையோ கோவிந்தா என்று வினாவிடுத்தாள். விளையாட்டு பருவத்தில் தோழியருடன் சிறுவீடு கட்டி விளையாடியது வெளிக்காட்சி. அந்த சிற்றிலை கண்ணன் சிதைத்தது மனக்காட்சி. அவனிடத்து மனத்தை இழந்து நாமம் ஆயிரம் கேத்த நின்ற நாராயணா நரனே
உன்னை மாமிதல் மகனாகப் பெற்றால் எமக்கு வாதை தவிருமே என்று கூறுகிறார். இங்கு கணவனாக என்று கூறாது மாமிதன் மகனாக என்று கூறுவது எத்தனை அழகான பண்பாடு, எவ்வளவு மென்மையான உணர்வு, எத்தனை நயமான சொல்லாட்சி. முறைவுடைய உறவுதான் என்பதை உணர்த்தும் பாங்குதான் எவ்வளவு இனிமையாக இருக்கிறது. ஸ்ரீகிருஷ்ண பக்தியில் கோதை தன்னை ஓர் கோபியாக கருதவில்லை, கோபியாகவே மாறிவிட்டாள் என்றுதான் சொல்ல வேண்டும். கண்ணன் ஆய்ச்சியரின் ஆடையை கவர்ந்த லீலையை மீண்டும் தன் மன அரங்கில் கண்டு பாடலில் வடித்துள்ளாள். கண்ணன் தன்னை மணக்க வேண்டும், புருஷோத்தமனுக்கே தான் நாயகி ஆக வேண்டும் என்று முதிர்ந்த பக்தியில் நாராயணனுக்கே காத்திருக்க தலைப்பட்டாள். அது சமயம் நாயகன் வரவுக்காக காத்திருந்த நாயகி என்னென்ன செய்தாள் என்பதை பெரியாழ்வாரின் பாசுரத்தினால் அறியலாம். காரை பூணும் கண்ணாடி காணும் தன் கையில் வளை குலுக்கும் கூரை உடுக்கும் அயற்கும் தல் கொவ்வை செவ்வாய் திருத்தும் தேரி தேரினின்று ஆயிரம் பேர் தேவத்திரம் பிதற்றும் மாறில் மாமணி வண்ணல் மேல் இவள் மால் உருகின்றாளே. ஒருமுகப்பட்ட இந்த பக்தி வெறி பெரியாழ்வாரையே பிரமிக்க வைக்கிறது. வேறொரு காட்சி, கண்ணன் தன்னை எப்போது மணக்க வருவான் என்று குறிபார்ப்பதற்காக மணலில் விரலால் கூடல் இழைத்து பாடுகிறாள். என் அழகன் ஆய்ச்சியர் சிந்தையுள் குழகன் வருவானே அகில் கூடலே நீ கூடிடுக. ஆவல் அல்புடையார்த்தம் மனத்து அன்றி மேவலல் விரைசூழ் துவாராபதி கவலல் கன்று மேய்த்து விளையாடும் கோவலல் வரில் கூடிடு கூடலே. இவ்வாறு குறிபார்த்த உள்ளம் குயிலை கண்ணனிடம் தூதாக அனுப்புகிறது. கோவிந்தனை நினைந்து எலும்பும் உருகி ஊனும் உறக்கமும் துறந்து துக்கக் கடலில் முழுகி என்னை கரையேற்ற வைகுந்தன் எனும் தோணி பெறாது நான் தவிக்கிறேன். குயிலே, நீ அந்த கருடக்கொடி உடையோனை வரச் சொல்வாயா? என்பு உருகி இனவேல் நெடும் கண்கள் இமை பொருந்தா பல நாளும் துன்பக்கடல் புகுந்து வைகுண்டல் என்பதோர் தோணி பெறாது உழல்கின்றே. அல்பு உடையாரை பிரிவது ஒரு நோய், அது நீயும் அரிதி குயிலே. பொல்புரை மேனி கருணக்கொடி உடை புண்ணியனே வரக்குவாய், புண்ணியனே வரக்குவாய். அன்புடையவர்களை பிரிவதனால் ஏற்படும் அளவிறந்த துக்கத்தின் கொடுமையை குயிலே நீயும் அறிந்திருப்பாய். ஆகவே என் நிலையை எடுத்துச் சொல்ல நீயே ஏற்றவள். நீ எனக்காக தூது சென்றால் உனக்கு என்ன கைமாறு செய்வேன் தெரியுமா? உன்னை என் தோழியாக ஏற்றுக்கொள்வேன். நீ கண்ணனை இங்கு வரக்கூவாவிடிலும் உன்னை என் வீட்டு தோட்டத்தில் இருக்க ஒட்டாது துரத்தி விடுவேன் என்று இப்படி அருமையான பாடல்களை பிராட்டியார் பாடியுள்ளார். நெஞ்சை உருக்கும் பாடல்கள் அவை. ஒரு சமயம் தன் மகளை திருமாலிருஞ்சோலைக்கு அழைத்துச் சென்றார் பெரியாழ்வார். அந்த அழகர் மலையில் பார்த்த பொருள்கள் அனைத்தும் கண்ணனைப் போல் கொண்டல் வண்ணம் கொண்டவையாகவே இருந்தன. கண்ணனின் நினைவை அதிகப்படுத்தும் கருநீல வண்ணம் கொண்ட குயிலையும் மயிலையும் கனியையும் மலரையும் பார்த்து ஐம்பெரும் பாதகர்களே என்றே அழைக்கிறார். நீங்கள் ஏன் கண்ணனின் நிறத்தை காட்டி என்னை வதைக்கிறீர்கள்? வீட்டில்தான் கூட்டில் இருக்கும் கிளி கோவிந்தா கோவிந்தா என்று கூவி அவனை மறக்க ஒட்டாமல் செய்கிறது. அதனால்
அதனிடம் கோபம் கொண்டு உணவு கொடுக்காமல் இருந்தாலோ உலகளந்தானே என உரக்க கூவி வேதனையை மிகுதியாக்குகிறது என்றால் வந்த இடத்திலும் இதே தொல்லைதானா? எம்பெருமானுடைய நிறம் உங்களுக்கு என் செய்வதே? இவ்வாறு பேசிய கோதை திருமாலிருஞ்சோலை அழகனிடம் தனக்கும் அரங்கனுக்கும் திருமணம் நடக்க நல்லருள் செய்யும்படி பிரார்த்தித்துக் கொண்டு பகவானுக்கு நிறைய வெண்ணையும் அக்கார அடிசிலும் நிவேதனம் செய்வதாக வேண்டிக் கொண்டாள். நாறு நரும் பொழில் மாலிரும் சோலை நம்பிக்கு நான் 100 தடாவில் வெண்ணெய் வாய் நேர்ந்து பராவி வைத்தேன். 100 தடா நிறைந்த அக்கார அடிசில் சொன்னேன். ஏறு திருவுடையார் இன்று வந்து இவை கொள்ளும் கொலோ. இவ்வாறு நாச்சியார் பாடியதை பிற்காலத்தில் உடையவர் ஸ்ரீ ராமானுஜர் நிறைவேற்றினார். எனவே கோதையை எதிராஜருக்கு இளையவள் என்றே கூறுவர். பெரும்புதூர் மாமுனிக்கு பின்னானாள் வாழியே என்று வாழித் திருநாமமும் உண்டு. மகேஸ்வரி மகேஸ்வரி உந்தன் கண்ணின் மணிகள் மகேஸ்வரி உந்தன் கண்ணின் மணிகள் நாங்கள் மகிழ்வுடன் விளங்க உன் கடைக்கண் ஒளியால் அருள்புரி வரிவுடனே மகேஸ்வரி உந்தன் கண்ணின் மணிகள் நாங்கள் மகிழ்வுடன் விளங்க உன் கடைக்கண் ஒளியால் அருள்புரி வரிவுடனே மகேஸ்வரி. உலகில் பிறந்த பயன் பெறவும் அருள் புரி பரிவுடனே உலகில் பிறந்த பயன் பெறவும் அருள் புரி பரிவுடனே மகேஸ்வரி உந்தன் கண்ணின் மணிகள் நாங்கள் மகிழ்வுடன் இளங்க உன் கடைக்கண் ஒளியா அருள் புரி பரிவுடனே மகேஸ்வரி. பாடி தொழுவார் வறுமை ஒழிந்திடவே தேச சேவை புரிவார். விழி பெற்றவர் மகிழ்ந்து உன்னை பாடி தொழுவார் வறுமை ஒழிந்திடவே தேச சேவை புரிவார். தொழில் பல செய்து இன்பமுறுவார் தொழில் பல செய்து இன்பமுறுவார். ஆதலின் மானிடர் இறந்த பிறகேனும் உயிரோடு இருப்பவர்க்கு தந்தானம் புரியாரோ பண்டானம் புரியாரோ பண்டானம் புரியாரோ. திருவெண்காடா தீயவன் செய்த பிழைகளை பொறுப்பாயா
ஐயா திருவெண்காடா. அடித்த கையினால் ஒரு பிடி அன்னம் எடுக்கவும் முடியலடா முடியலடா. துடுக்குடல் உன்னை பேசிய வாயோ சுனை கட்டி போனதடா. ஐயா திருவெண்காடா. ஏழைகள் வயிறு எரிய வாங்கின வட்டியை நினைப்பேனா, அதை வேசிகள் காலில் கொட்டியே வாங்கின வேதனை சகிப்பேனா. ஐயா திருவெண்காடா. ஊசியை கொண்டே உலகம் தெரிந்தாய் நீ உண்மையில் ஞானியடா, நீ ஞானியடா. உங்கால் ஊசியே படும்படி உதைத்தன் பாவத்தை துடைத்திட வேணுமடா. ஐயா திருவெண்காடா. தீயவன் செய்த பிழைகளை பொறுப்பாயா. திருவெண்காடா. தீயவன் செய்த பிழைகளை பொறுப்பாயா. ஐயா திருவெண்காடா. அடித்த கையினால் ஒரு பிடி அன்னம் எடுக்கவும் முடியலடா முடியலடா. துடுக்குடல் உன்னை பேசிய வாயோ சுனை கட்டி போனதடா. ஐயா திருவெண்காடா. ஏழைகள் வயிறு எரிய வாங்கின வட்டியை நினைப்பேனா, அதை வேசிகள் காலில் கொட்டியே வாங்கின வேதனை சகிப்பேனா. ஐயா திருவெண்காடா. ஊசியை கொண்டே உலகம் தெரிந்தாய் நீ உண்மையில் ஞானியடா, நீ ஞானியடா. உங்கால் ஊசியே படும்படி உதைத்தன் பாவத்தை துடைத்திட வேணுமடா. ஐயா திருவெண்காடா. தீயவன் செய்
செய்த பிழைகளை பொறுப்பாயா?